ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கீழைப்பாசுரத்திலே ஸ்வரூபகிருத தாஸ்யத்தை வெளிப்படுத்தினாள் ஆண்டாள். இந்த பாசுரத்திலே அனன்யார்க சேஷத்துவம் என்பதாக ஒரு விஷயம், அதை இந்த பாட்டிலே நமக்கு தெரிவிக்கின்றாள். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிண்கிடிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய். பகவானுக்கு ஒரு சேதனன் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை வேண்டுபவன் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க அனன்யகதித்வம் ஆகிஞ்சின்யத்துவம் அப்படிங்கிற. அனன்யகதி அப்படின்னா உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் அப்படிங்கணும். பகவானிடத்திலே நாம் பற்றும்போது உன்னை தவிர எனக்கு வேறொன்றும் வேண்டாம் அப்படி இல்லையா? அவர் சொன்னார், குலசேகர ஆழ்வார் சொன்னார், வாழால் அறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தெரினும் விற்றுவக்கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே அப்படிங்கிற. நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே சேர்த்திகிரி விற்றுவக்கோட்டம்மா நின்னையே தான் வேண்டி நிற்பனடியேனே அப்படிங்கிற ஆழ்வார். என்னன்னா திருவித்துவக்கோடுன்னு ஒன்று இருக்குது. கேரள தேசத்தில் திருவித்துவக்கோடு அப்படின்னு ஒரு திவ்ய தேசம், ஆழ்வாராலே மங்களாசாசனம் செய்யப்பட்டதான திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்து எம்பெருமானை பற்றி உய்யவந்த பெருமாள் பேர் அங்கே இருக்கிற பெருமாள். அந்த பெருமாளை பற்றி குலசேகர ஆழ்வார் பாடச்சே என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான். ஏ பகவானே, உன்னையே நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் நீள் செல்வம் வேண்டாதான், செல்வம் எனக்கு வேண்டியதில்லை, நீ தான் வேணும் எனக்கு. அதுதான் சொல்கிறார், உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் அப்படிங்கிறார் பெருமாள். அது மாதிரி தன்னையே தான் வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா, எனக்கு செல்வம் வேண்டாம், எம்பெருமானுடையதான அந்த அனுகிரகம் ஒன்றே இருந்தால் போரும் அப்படின்னு எவன் ஒருவன் நினைத்து எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறானோ அவனிடத்திலே செல்வம் வந்து என்ன பண்ணுறதுன்னு, தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல். இந்த செல்வங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அவனிடத்திலே வந்து அப்பா நீ என்னை ஏற்றுக்கோயேன், அப்பா நீ என்னை ஏற்றுக்கோயேன் அப்படின்றது லோகத்தில் எவ்வளோ பெரியதான விஷயம் பாருங்க. அப்படிப்பட்டதான பகவதனுடைய அனுகிரகம். அந்த தன்னையே தான் வேண்டும் மின்னையே சேர்த்திகிரி விற்றுவக்கோட்டம்மா நின்னையே தான் வேண்டி நிற்பனடியேனே. உன்னை தவிர வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம், உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் அப்படின்னா அனன்யகதித்வம் அதுக்கு பேர். வேற ஒரு துணையும் எனக்கு தேவையில்லை பகவானே, உன்னுடையதான ஒரு துணை இருந்தால் போரும், உன்னுடைய சரணாகதி இருந்தால் எனக்கு போரும், உன்னுடைய அனுகிரகம் இருந்தால் போரும்னு நினைக்கிறான் பாருங்கோ, அவன்தான் உண்மையான பக்தன். அது அனன்யகதித்வம். அதுக்கு முக்கியமானது என்ன வேணும்னா, அனன்யகதி ஒருத்தனுக்கு அனன்யகதித்வன்ற ஒரு எண்ணம் ஒருத்தனுக்கு வரணும் அப்படின்னாக்க அதுக்கு முக்கியமானது என்னென்னா ஆகிஞ்சின்யம். அப்படின்னா எனக்கு வேற ஒன்றும் தெரியாத ஒன்றை விட்டான்ற எண்ணம் இருந்தால் தான் அனன்யகதின்றது ஒன்று வரும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த இரண்டு விஷயங்களை வச்சுட்டு தான் எம்பெருமானை ஒரு சேத்தனன் பற்ற வேண்டும் அப்படின்னு. மற்றவர்களுக்கு நாம் யாருக்கும் குடியல்லும், நான் யாருக்கும் சொந்தமில்லை, நான் அடிமை யாருக்கு, நாரணனுக்கடியேன் நான் அடிமை பூண்ட நல்லடியார்கல்லால் மற்றொருவர் கல்லேன்னு சுவாமி தேசிகன். அந்த மாதிரி நாராயணனுக்கடியேன் நல்லடியார்கல்லால், நாராயணனோ இல்லை அவனிடத்திலே பக்தி செலுத்தக்கூடியவர்களோ அவர்களுக்கு தானான் அடியவன், அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே தன் அடியார் சொல்கிறார் பாருங்க ஆழ்வார். அப்படி சொல்லச்சே அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வரணும். எல்லாருக்கும் கீழே நான் ஆக்கிஞ்சின்யத்துவம்னு பேர் அதுக்கு. இப்போது அங்கண்மா ஞாலத்தரசர், இது ஆக்கிஞ்சின்யத்துடன் எம்பெருமானை பற்றினோமேயானால் பற்றினார்களா அப்படின்னாக்க ஒரு கேள்வி வருது. பற்றியிருக்கா, நிறைய பேர் அந்த மாதிரி வந்திருக்கா. ஆகிஞ்சின்யத்தை முன்னிட்டு எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணவர்கள்லாம் இருக்கா. இங்கேருந்து 2 பேரும் போனா, துரியோதனனும் அர்ஜுனனும் 2 பேரும் துவாரகைக்கு போனா. போருக்கு தீர்மானமாய் போயிடுத்து. இங்கேருந்து துவாரகைக்கு போய் எம்பெருமானுடையதான சகாயத்தை பெற வேண்டும் என்பதற்காக இங்கிருந்து அங்கே துவாரகைக்கு சென்றார்கள். அஸ்தினாபுரத்திலிருந்து பெருமாள் சயனம் பண்ணிட்டு இருக்க. சயனம் பண்ணிட்டு இருந்தார், என்ன தூங்கிட்டு இருக்காருன்னா, தூங்குறவரன்னா பெருமாள் இல்லை, உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானின்றார். பெருமாள் தூங்கி போட்டாருன்னா லோகத்தை காக்கிறவன், லோகத்தை சம்ரட்சிக்கிறவன் தூங்கி போட்டான்னாக்க, முதலாளி தூங்கினான்னாக்க கம்பெனி எப்படி நடக்கும் சொல்லுங்க? இந்த மாதிரி இந்த காலத்தில் ரீதியில் சொல்ல போனவனாக்க அந்த மாதிரி பகவான் லோகத்தை சம்ரட்சிக்கிறவன், அவன் தூங்கி போட்டான்னா என்ன ஆகும் அப்படின்னா விழாப்படும். தூங்குறான்னா கிடையாது, உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானின்னு ஆழ்வார். பெருமாள் எப்படின்னா சயனம் பண்ணுறாப்புல நடிக்கிறார் பெருமாள் இல்லையா? ஏன்னா இந்த லோகமே நாடக மேடைதான், அதை நடத்துறவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ இவா 2 பேரும் போய் என்ன பண்ணுறான்னா, துரியோதனன் தலைக்கு மேலே நின்றுட்டு இருந்தான். பெருமாளுடைய திருவடி வாரத்திலே அர்ஜுனன் நின்றுட்டு இருந்தான். துரியோதனனுக்கு என்ன எண்ணம் அப்படின்னாக்க, பெருமாள் கண்ணை முடிச்சு பார்த்தாருனாக்க தன்னை பற்றி தானே நேராக பார்ப்பார்னு. பெருமாளுக்கு தெரியும் யாரை எப்போ பார்க்கணும்னு. அதனால தான் அந்த அங்கனி ரெண்டும் கொண்டுன்ற விஷயத்துக்கு தான் இதை சொல்கிறேன்.
பெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா எழுந்து நேர திருவடி வாரத்தில் நிற்கிறதான தன்னுடைய திருவடி கீழ் நின்றிருந்த அர்ஜுனனை பார்க்குறேன். இப்போ அந்த மாதிரியா அப்படின்னா அங்கன்மா ஞாலத்தரசர் இந்த லோகத்தில் அரசர்கள்லாம் இருக்காளே, இவளுக்கு என்ன எண்ணம் மனசில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆழ்வார் சொன்னார், ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் சிதைய பானையர் அப்படின்னு என்ன இந்த லோகத்தில் இருக்கிற ராஜாக்கள்லாம் அப்படி இருக்கா அப்படின்னாக்க கடலில் நுரை வருது பாருங்க, நுரை என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் இருக்கும் அவிஞ்சு போடும். அந்த மாதிரி தான் இவர்கள்லாம் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் எல்லாம் சர்வ காலத்திலையும் நாம் இருக்க போகிறோம் நினச்சிட்டு இருந்தவாள்லாம் இருக்காளே, இவர்கள் எல்லாம் அபிமானம் தங்களுடைய அபிமானம் பங்கப்படும்படியாக பங்கம் ஒழிந்து அபிமானம் ஒழிந்து நீர் நுமதி என்றிவை நான் எனது என்கின்றதான் அந்த எண்ணம் ஒழிந்து என்ன பண்ணான்னா பெருமாளிடத்திலே வந்து நின்றா அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறது உண்டு. என்னன்னா இந்த ஜராசந்தன் ஒருத்தர் தான் கம்சனுடைய மாமனார். அவன் கம்சனுடைய மாமனார் தான் ஜராசந்தன்றவன். அவன் என்ன பண்ணான் அப்படின்னாக்க லோகத்தில் இருக்கிற அத்தனை தேசத்து ராஜாக்களையும் இல்லை ராஜகுமாரர்களையும் சிறை பிடிச்சின்னு போய் தன்னோட இடத்துல வச்சுட்டான். எல்லாரையும் ஜெயிச்சு தன்னிடத்துல கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டான் 99 பேரும். இன்னும் ஒருத்தர் இது பண்ணவனாக்கா அவனுக்கு பெரிய மகாசக்தி வர வேண்டி இருந்தது வெற்றி கொள்றது. அப்போ தான் வந்து பீமசேனன் போய் அவனை வந்து 2ஆக பிளந்து அவனை வந்து தோக்கடிக்கிறான்றது. தோக்கடித்த உடனே என்ன ஆச்சுன்னா அது வரைக்கும் ராஜான்னு இருந்தவர்கள்லாம் இவனிடத்துல சிறைப்பட்ட உடனே அழகு ஒழிந்து போயிட்டான். எல்லாருக்குமே அந்த பராக்கிரமங்கள்லாம் குறைந்து போய் ஐயோ இது என்ன நடக்குமோ, யார் வந்து காப்பாற்ற போகிறான்னு நினச்சிட்டு இருந்தாலும் அப்படி தான் என்னை விட்டா யார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா பாருங்க. இவர்களுடையதான அந்த அபிமானம் தேகாபிமானமாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். 40 வயசில் ஒருத்தன் நல்லா இருக்கான் அப்படின்னா 80 வயசுல ஒருத்தன் நல்லா இருக்க முடியுமா அப்படின்னா வயோதிக பருவம் வந்ததுன்னா அந்த அழகு ஒழிஞ்சு போயிடும். அப்போ அது வரைக்கும் என்ன போல அழகு உண்டா, என்ன போல பராக்கிரமம், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அபிமானம் இருக்கு பாருங்க, நமக்கு நம்மளுடைய சரீரத்தின் பேலே இருக்கக்கூடியதான அபிமானம் அதுதான் ஒழியணும்ன்ற. இந்த இடத்துல இங்கே சொல்கிறதெல்லாம் அப்படிதான். அபிமான பங்கமாய் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னார், இவர்களுக்கு இந்த அபிமானம் ஒழிஞ்சு போய் யார் காப்பாற்ற வரப்போகிறாளோ நினச்சிட்டு இருந்த சமயத்தில் பகவான் பீமசேனனை கொண்டு ஜராசந்தனை வென்று இந்த இத்தனை ராஜகுமாரர்களையும் ராஜாக்களையும் பகவான் காப்பாற்றுறார், சம்ரக்ஷணம் பண்ணுறார். அப்போ அவள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் அப்படிங்கிற ஆண்டாள். அவர்களெல்லாம் என்ன பண்ணான்னா தன்னை காப்பாற்றினவன் இவன் இல்லையா அப்படிங்கிறதுனால அவனுடைய சேவையை அவனுடையதான கைங்கரியத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தானே என்ன பண்ணுறான்னா பள்ளிக்கட்டிற்கீழே கோவில் நீ வந்து சயன மஞ்சத்தில் படுத்துட்டு இருக்கே அங்கே வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அவள் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல். கோவிலில் விஸ்வரூப தரிசனமெல்லாம் நடக்கிறது போங்க. பெருமாள் திருப்பதிக்கு போகிறோம், மலைக்கு பெருமாளை போய் சேவிக்கிறோம், தரை போட்டிருக்கா இல்லையா, உடனே தரையை திறந்து ஒரு கற்பூர ஆரத்தி பண்ணுறா. அந்த சமயத்தில் எல்லாரும் எப்படா திறக்க போகிறதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பாருங்க. அதே போல தான் வைகுண்ட ஏகாதசி இன்றைக்கி சொர்க்கவாசல் கதவு திறக்கிறதுன்ற பாருங்க. அந்த மாதிரி எப்போ திறக்க போகிறதுன்னு காத்துட்டு இருப்பா எல்லாரும். கதவு திறந்த உடனே பெருமாள் சேவை கொடுக்குறார், எல்லாரும் சேவிக்கிற ஆஹான்னு சேவிக்கிறாளையோ. அந்த மாதிரி இவர்கள் எல்லாம் அந்த அபிமானங்கள் ஒழிந்து என்ன சங்கம் இருப்பார் போல் கூட்டமாக, சங்கம்னா இங்கே கூட்டம்னு அர்த்தம், கூட்டமாக வந்து பள்ளிக்கட்டிற்கு சங்கம் இருப்பார் போல். அது உதாரணம் சொல்கிறா பாருங்க. அதுபோலே அங்கே நடக்கிறதான்றது இல்லை, அதுபோலே வந்து தலை பெய்தோ நாங்களும் அந்த மாதிரி வந்து அந்த உன்னுடைய திருமாளிகையுடைய முன்பு வந்து நின்று கொண்டிருக்கின்றோமே. கிண்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே. ஏற்கனவே நம்ம பல இடத்துல பார்த்துட்டோம் எம்பெருமானுடைய திருக்கண்ணானது எப்படிப்பட்டதுன்னா தாமரை புஷ்பம் போன்றதான சிவந்ததான கண்களை உடையவன் எம்பெருமான். தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ அப்படின்னு மெதுவாக எங்களை கண்ணை திறந்து பார்க்கக்கூடாதா என்மேல் விழியாவோ. ஏன் அப்படின்னா பகவானுடைய அனுகிரகம் இருக்கு பாருங்கோ, இது ஷடால்னு வந்ததுனால நம்மளால் தாங்க முடியாது. பெருமாளுடைய நிகிரகம் ஷடால்னு வந்ததுனால நம்மளால், பெருமாள் அப்படிப்பட்டவன் இல்லை, ரொம்ப சுலபமாக கோபப்படுறவன் கிடையாது பெருமாள். அதே போல் பெருமாளுடைய அனுகிரகமும் ஒருத்தனுக்கு தடால்னு பிரமாதமான அனுகிரகம் வந்துடுத்துன்னா இந்த தாங்கணும் ஏற்ற கல்லங்கள் எதிர் பொங்கி வீதளிப்பார். அந்த தாங்கக்கூடியதான அந்த பாத்திரம் இருக்குது, அது சரியான பாத்திரமாக இருக்கணும். அப்போ தானே அது பால் வந்து ஓட்டையாக இருந்ததுன்னா என்ன ஆகும், அந்த அதில் போய் பாலை பிடிச்சோம்னா என்ன ஆகும், மொத்தம் ஒழிஞ்சு ஓடும் இல்லையா. அந்த மாதிரி அனுகிரகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்க செங்கண் சிரிதே உன்னுடைய தாமரை புஷ்பம் போன்ற கண்களினாலே கொஞ்சம் கொஞ்சமாக விழித்து எங்களை பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும்னா அங்கன் இரண்டும் கொண்டு எம்மேல் விழியாவோ. அனுகிரகம் பண்ணுறதா இருந்தாலும் நிகிரகம் பண்ணுறதா இருந்தாலும் ரெண்டுத்தையும் ஒரே சமயத்தில் பெருமாள் பண்ண மாட்டான். அப்படி பகுவாக பண்ணுறான் அப்படின்னா பகுனாக்க சடால் ஒரு அனுகிரகம் வந்ததுன்னா எங்களால் தாங்க முடியாது, நாங்கள்லாம் குழந்தைகள் இல்லையா, ஆயர் சிறுமியரும் சொல்லியிருக்கா முதல்ல. அதனால் சிறுமிகளான எங்களிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பார்வையை எங்கள் மேல் செலுத்தக்கூடாதா. எப்படி செலுத்தணும்னா திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். எப்படி பார்க்கணும் அப்படின்னா எங்களிடத்தில் இருக்கக்கூடியதான பாப கூட்டங்களை நசிப்பதற்கு ஆதித்யனும் சூரியன் போன்ற கண்களை கொண்டு எங்களை பாராய் அப்படிங்கிறார். அப்புறம் வேற எப்படின்னா அந்த பாவமெல்லாம் ஒழிஞ்சு போன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா சந்திரன் போல குளிர்ந்த கிரணங்கள், சந்திரனுக்கு குளிர்ந்த கிரணங்கள் பார்க்கறதுக்கும் ரம்யமாக இருக்குது. சூரியனை நம்மளால் நேரம் பார்க்க முடியாது இல்லையா, எல்லாரும் கண் கூசுறது. சந்திரன் அப்படி இல்லையோ, சந்திரன் போன்றதான குளிர்ந்த கிரணங்களை கொண்டு எங்களை அனுகிரகிக்க கூட எம்மேல் விழியாவோ. திங்களும்
ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்களை பார்க்கக்கூடாதா? பார்த்தாக்க என்ன ஆகுதுன்னார், அனுகிரகம் எங்களுக்கு, நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம், உன்னுடைய அனுகிரகத்தை பெறத்துக்கு தானே வந்திருக்கோம், அந்த அனுகிரகத்தை எங்களுக்கு நீ செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இதுவாக கண்ணை திறந்து பார்க்குற அப்போதான் பெருமாள் இது வரைக்கும் என்னன்னா, பெருமாள் வந்து சயனத்தில் படுத்துன்னு இருக்கேன், எங்கள் மேல் சாபமிழிந்து அப்படிங்கிற, எங்களுக்கு மேலில் இருக்கக்கூடியதான அந்த பாபங்கள், சாபம்னா பாபங்கள், இந்த பாபங்களை எல்லாம் போக்கும்படியாக எங்களை பார்த்து எங்களை அனுகிரகித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே பகவான் என்ன பண்ணுறார், மெதுவாக எழுந்து பார்க்க, ஏன்னா கோவிலுக்கு நாம் போகிறோம் எதுக்கு போகிறோம் அப்படின்னா, பகவான் நம்மளை பார்க்கணுன்றதுக்கோசம் தான் போகிறோம். நாம் பகவானை பார்க்குறதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், பகவான் நம்மளை பார்க்குறாரு நமக்கு தெரியாது. ஏன்னா பெருமாள் இந்த கோவிலில் இருக்கிற பெருமாள்லாம் அசைகிறாருன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த காருண்ய வீக்ஷாஸ்பதம்ன்றா பாருங்க, பெருமாளுக்கு கருணையே பொங்கினதான கண்கள், திருக்கண்களை உடையவன் எம்பெருமான். அந்த கண்களை கொண்டு நம்மளை பார்க்குறான் அப்படின்னாக்க இதெல்லாம் ஒரு அனுபவம் தான் வரணும். அதுக்கு தான் அந்த ஆக்கிஞ்சின்யத்துவம்னு சொன்னோம் அந்த முதல்ல இதில் சொல்லச்சே இல்லையா, அனன்ய கதித்துவம்னு சொன்னோம். இது ரெண்டும் இருந்தால் தான் பெருமாள் நமக்கு ஆமாம் வாஸ்தவம் தான், பெருமாள் நம்மளை தான் பார்க்குறான், நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் பெருமாள் கேட்குறான் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் வரும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய தான வினைகள் எல்லாம் அழிந்து போய் நமக்கு நல்ல கதி ஏற்படுகிறது. எம்பெருமானுடைய அந்த வீட்சத்தினாலே, எம்பெருமானுடைய பார்வையினாலே நமக்கு எல்லா விதமான க்ஷேமங்களையும் இங்கே ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான். இப்போ என்ன அப்படின்றார், இது எதனால் இது நமக்கு வந்து இந்த பாப கூட்டங்கள்லாம் சேர்றது அப்படின்னாக்க, கர்ம சரீரத்தினால. நமக்கெல்லாம் எம்பெருமானுக்கு எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்க, எம்பெருமான் எத்தனையோ ஜென்மம் அவதாரங்கள்லாம் பண்ணுறான், நிறைய அவதாரத்தில் பிறந்திருக்கான் இங்கே வந்து. ஆனால் இங்கே வந்து பிறந்தா கூட அவனுக்கு என்ன அப்படின்னாக்க, எம்பெருமானுக்கு இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான பாவங்கள்லாம் ஒட்டாது. இப்போது ஒரு உதாரணமாக சொல்கிறேன், சக்கரை பொங்கல் நன்னா சாப்பிட்றோம், சக்கரை பொங்கல் பண்ணுறோம், நன்னா நெய் ஒழுக சக்கரை பொங்கல் பண்ணுறோம், பண்ணி நன்னா சாப்பிட்றோம் அப்படின்னாக்க, கையில் நெய் பிசுக்கு ஒட்டிக்கிறது. உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, அதை வந்து ஏதோ இது போட்டு அலம்பிக்கிறோம் கையை, இல்லையா, சோப்பு உப்பு போட்டு அலம்பிக்கிறோம், இல்லை ஏதாவது சபீனாவது போட்டு அந்த பிசுப்பு போகும்படியாக கையை அலம்பிக்கிறோம். யாராவது நாக்கு அலம்புறாளா பார்த்தால? கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, நாக்கில் அந்த தன்மை, நீங்கள் எந்த உணவை சாப்பிட்டாலும் அப்போ மாத்திரம் அது உணர்வு உங்களுக்கு, நமக்கு உணர்ச்சி தெரியுமே வழிய அது நாக்கிலே சாஸ்வதமாக ஒட்டுவதில்லை. சக்கரை பொங்கல் சாப்பிடுச்சு அந்த தித்திப்பு இருக்கும். உடனே வந்து ஒரு ரசம் சாப்பிட்டோம்னா அதனுடைய புளிப்பு நமக்கு தெரியும், புளியோதரை சாப்பிட்டோம்னா அதனுடைய காரம் நமக்கு தெரியுது. அப்படின்னாக்க அந்த கணக்காலத்துக்கு தான் அது அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கோசரம் அந்த வந்து நாம் வந்து காரம்ன்றதுனால அதனுடைய தன்மையை மாற்றிக்கிறதா அப்படின்னா கிடையாது. அதுபோல தான் எம்பெருமான் இந்த ஊரில் வந்து பிறந்தாலும், கர்மபூமியான இங்கே வந்து எம்பெருமான் அவதாரம் செய்தாலும் கூட, எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான அந்த ஸ்வரூபத்தினாலே எம்பெருமானுக்கு இந்த பாபங்கள் எல்லாம் எதுவுமே, இந்த கர்மவினையான திருமேனி அவனுக்கு எப்பொழுதுமே ஏற்படுவதில்லை அப்படிங்கிற. அதே போல தானே இங்கே என்ன ஆகுது அப்படின்னாக்க, இந்த சரீர சம்பந்தத்தினாலே நமக்கு என்ன ஏற்படுறது அப்படின்னாக்க, இந்த பிரகிருதி சம்பந்தமான பாபங்கள் ஏற்படுறது. அதை எப்படி போக்குறது அப்படின்னா, பகவானுடைய சம்பந்தம் இருக்கணும், பகவானுடையதான அந்த நேர் பார்வை நமக்கு இருக்கணும். அனுகிரகம்னு சொல்கிறோம். இதுதான் இந்த பார்வைன்றதெல்லாம் என்ன அப்படின்னாக்க, பகவானுடையதான அனுகிரகம் இருக்கணும். அப்போது தான் வந்து நமக்கு அந்த எந்த விதமான பாபங்களும் நம்மளை அண்டாமல், போய பிழையும் புகுதருவான் இந்தனமும் நாங்கள் சொன்ன பாருங்க, தீனில் நம்மளுடைய பாபங்கள்லாம் நசித்து போகும்படியாக எம்பெருமானுடையதான அந்த அனுகிரகம் நமக்கு வேண்டும் என்பதாகத்தானே இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நமக்கு தெரிவிக்கின்றாள். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ.